டிடர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ டிடர்மினன்ட் பவர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதோட பவர் 2 அப்படின்னு. ஸோ இதுக்கு டிடர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா டிடர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2 ஈக்குவல் டு ஸோ பவர் அப்படியே. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2. சிமிலர்லி ஏ பவர் 3 அப்படின்னா டிடர்மினன்ட் எடுத்தீங்கன்னா டிடர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 3. ஸோ அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ டிடர்மினன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டிடர்மினன்ட்ல இங்க என்ன பவர் இருக்கும் அப்படியே. இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை டெட் ஏ, அதாவது டிடர்மினன்ட் ஏ. ஸோ இதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஒரு அட்ஜாயிண்ட் இருக்கு, ஒரு மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் இருக்கு, அதுக்கு டிடர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ டிடர்மினன்ட்ல பவர், அதாவது டிடர்மினன்ட் பவர் -1, அதாவது n -1, அதனோட ஆர்டர் -1ல வரும். ஸோ இது மெமரி பொசிஷன். மேட்ரிக்ஸ் பவர் இப்போ டிடர்மினன்ட் பவர். ஸோ இன்வெர்ஸுக்கும் இது பொருந்தும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ, இப்போ அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் 3x3 ஆர்டர்ல இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க டிடர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஆஃப் 3n 3 -1 is 2. Thank you.